என்னம்மா கோபமா Hello. எல்லாரும் ஒரே மாதிரி தேருக்கு எடுக்கணும் நினைச்சு எடுத்துருக்கு. கோயிலுக்கு நாங்கள் கும்பிட வந்த நாங்கள் நான் இங்க வந்து ஃப்ரெண்ட் ஆகியா சென்ன இப்போ கரண்ட் விளங்குது இல்லையா தானே சாமத்திய வீட்டில் வீடியோ எடுத்து தேங்காய் உடைக்கிற மாதிரி தெரியல வீட்டை ஒன்று ஒரு மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் 3 தேர் இன்றைக்கு அதாவது வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமையாக இருக்கோம், நீங்களும் நல்ல சோமையாக இருக்கோம்னு சொல்லி நான் கடவுளை பார்த்துக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த கடவுளை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களோட கனிப்புலம் முத்துமாரி அம்பாள் இன்றைக்கு தேருற்சவம், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் பாருங்க, இலங்கையிலேயே மிகப்பெரிய ஒரு சித்திர தேர் இதில் கண்ணுக்கு முன்னால் நிற்குது. உங்களுக்கு தெரியுமா இதுதான் இலங்கையில் மிகப்பெரிய சித்திர தேர் என்று? இல்ல அது உண்மையா? உண்மைதான். இதுதான் இலங்கையிட்ட அதாவது சித்திர தேர். சித்திரத்தில் இது எத்தனை அடின்னு தெரியுமா? அதெல்லாம் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறோம், நாங்கள் மறந்து ஓட்டோம். மறந்துட்டோம். பெரியது பார்க்க தெரியுதானே உனக்கு? ஆனால் சின்ன சின்ன வித்தியாசம் தான். இப்போ நார்மலாக சொல்ல போனால் நைனாதீவு தேருக்குன்னு இதுக்கு ஒரு குட்டி வித்தியாசம் தான் இருக்குது, பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. ஆனா முந்தி தேர் ஒன்று இருந்தது, பெரிய தேர் ஒன்று செல்வ சின்னதியில இருந்து. செல்வ சின்னதி கதை கேள்விப்பட்டீங்களா? இல்ல மாவட்ட வருமா? செல்வ சின்னதி மாவட்டபுரத்துல அந்த போருக்கு முன்னால அங்க பெரிய தேர் இருந்தேன்னு சொல்லி சொன்னோம். இருந்தது, அதெல்லாம் தெரிந்தானே. போர் டைம்ல எல்லாம் அழிச்சு போட்டாங்க. இதுல பார்த்தா தெரியும் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதுல எங்களோட மிக பிரமாண்டமான சித்திர தேர் இருக்குது. இன்னும் சொற்ப நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாள் வெளியில வந்துடுவா. என்ன நினைக்கிறீங்க? இப்போ உங்களை பார்க்கறதுக்கு ஒரு தரமே இல்லாத மாதிரி தானே இருக்கு. அதான் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. யாருக்கும் காணல யாரை வச்சுருக்கு. என்ன ஒரு அரமணத்தியான சுவாமி வெளியில வரைக்கிற பேர் ஆக்கள் பார்ப்பீங்க நீங்க ரெண்டு வாழ்ல கொண்டு இறக்கிறீங்க. இல்லை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இல்லை வருவினம் பாருங்க. ஏண்டால் இப்போ நாங்கள் எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு வலிக்கிட்டு கொண்டு இருப்பினோம். அது சரி தெரியும் தானே. இப்போ நீங்க வந்து 4 மணி நேரத்துக்கு பிறகு வந்து சேர்ந்தா நீ வேற வீடியோ எடுத்து போட்டு வீட்டை போற பஞ்சில வந்து போய் வலிக்கிட்டு உடுப்பலாம் மாதிரி குளிச்சு முள்ளிட்டு நீட்டா வந்திருக்கேன். கண்ணுக்கு நித்திர கிடக்குதா? அதை நாங்களே சொல்லணும். நாங்க தான் தூங்காம வீடியோ எடுத்துட்டு வந்து நேற்று இது செண்டமலம் நடிச்சவங்க பார்த்தீங்க. செண்டமலம் நீங்க உங்களோட டிக்டாக்ல போட்டுருந்தீங்க. டிக்டாக்ல பார்த்தீங்களா? அடியை பார்த்தீங்களா? கடமடி நல்லா இருந்தது. சொன்னா பக்தர்கள் எல்லாரும் தேங்காய் உணர்ந்து கும்பிச்சு வச்சுக்கணும் பாருங்க. அது சுவாமி அங்கே தேங்காய் ஏறினா பிறகு தேங்காய் உடைக்க துவங்கி வேணும். இதில் பார்த்தாலே தெரியும். இதில் வேறங்கோ அங்கே அம்மன் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ ஆட்கள் பக்தர்கள் இல்லாத மாதிரியே தோணும் உங்களை பார்க்குறதுக்கு. எல்லா பக்தர்களும் கோயிலுக்குள்ளே நிற்கணும். சரியும் கோயிலுக்குள்ளே நிற்கிறதால வந்து இதை பார்த்துட்டு நினைக்கிறீங்கள. இது ஒரு 15 தங்க மட்டும் இந்தியாவில் 100 ரூபா 150 ரூபாய் வாங்கினது என்ன சொல்லத்தானே வேணும். என்ன கலவரத்துவான அப்படித்தான் சொல்லி யாரும் கலவரத்துவான அப்படித்தான் சொல்லி இப்போ வீடியோவில் காட்டியிருக்காது அதான் இது வாங்கினது. அதனால நம்புவீங்க. அப்போ எங்களுக்கு மணிட்டு வரானே, எங்களுக்கு பண்ணிட்டு வரானே சொல்லியிருந்தாலும் அந்த இடத்தையே தூக்கி ஒன்று வந்திருப்பேன் நான். நீங்க கலாட்டி என்ன கைக்கு போடுறதுனாலும் போடலாம். இல்லைடா இப்போ இன்றைக்கு தங்க வேண்ட வேறு கிடக்கட்ட வேணும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கோயிலில் 3 தேர் இழுக்கிறவ, அதில் இன்னும் ஒரு தேர் இன்னும் கட்டி முடியல. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாருக்குரியது, முருகனுக்குரியது. அப்படியே இங்கால வந்தால் எங்களோட கனிப்புலம் முத்துமாரி அம்பாளுக்குரிய தேர். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நேற்று சப்பரம் இழுத்த சப்பரத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு. இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தர்கள் எல்லாரும் வெளியில் வந்து கொண்டிருக்கணும். இந்த கட்டுரை செடியோட வந்து கொண்டிருக்கணும் பாருங்க அந்த இடத்துல. இதில் பார்த்தா தெரியும். எங்களோட கனிப்புலம் முத்துமாரி அம்பாலும் வந்து கொண்டிருக்கிறா. அதில் பார்த்தா தெரியும். நல்ல ஒரு அழகான காட்சி உண்டு. நார்மலாக எல்லாருமே வெள்ளிக்கிழமை ஆடிச்ச வாழ்ந்த டைம்களில் கற்பூர சட்டி எடுப்பினோம். இன்றைக்கு கணவர் கற்பூர சட்டி எடுத்திருக்கிறேன் பாருங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இவர் தமிழ் பொடியன். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உங்களோட வீடியோவில் நாங்கள் பார்க்குறேன். நாங்கள் பார்க்குறீங்களா? அதில் பாருங்க. ஒரே வீடியோ ஓடிக்கொண்டே தான் இருக்கு உங்களுக்கு. என்ன அது ஒன் பேக் ஆனதான் டக்குன்னு கொடுக்க மாட்டேங்குது.
மாறியோட புட்டேக்க மாத்தி ஏத்து அவங்க
பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மன் வந்து கொண்டு இருக்கிறா. முத்துமாரியம்மன் அழகா பாருங்க எவ்வளோ அழகா இருக்கிறாண்டு. அப்ப இன்றைக்கு முத்துமாரியம்மன் தேர் திருவிழா என்ன சொல்றீங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. கலப்பா போகுது சாமி திருவிழா. முத்துமாரியம்மன் இப்போது வந்து கொண்டிருக்கா, தேரில் ஏறுறதுக்கு காத்து கொண்டிருக்கிறா. இதுல பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஒரு அம்மன் பிள்ளையார மாதிரி விட்ட தேர்ல இப்போ அம்மன் தான் ஏற தெரியுது. காத்து இருக்கிறா என்ன சட்டப்படி நல்லா அடிக்கிறார். இந்த பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொற்ப நேரத்தில் அம்மன் தேரில் ஏறிடுவா. இதில் பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தர்கள் புறதட்டை போட்டு கொண்டு வரீங்க நம்ம பாருங்க.
எங்கட அம்மன் கோயில் தேர் திருவிழா எப்படி கிடக்கு பாருங்க. சுத்தவரக்காடு நல்லா இருக்கு பாருங்க. எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. மூன்று தேர் இன்றைக்கு, அதாவது பிள்ளையார், அம்மன், முருகன், வள்ளி தெய்வான மூன்று தெய்வம், மூன்று தேர் இருக்கிற. இங்கே பாருங்க அம்மாளாச்சி இங்கே தேருக்கு வந்துட்டா மூன்று தெய்வமும் தேருக்கு வந்துட்டுன்னு மற்றது இனி தேங்காய் உடைச்சிட்டு தான் தேர் இழுக்கிறது. எல்லா சொந்தங்கள் உறவுகள் எல்லாருமே வந்திருக்கு. நம்ம பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா கிடக்கு. எல்லாம் இதெல்லாம் தேர் இழுக்க ஆயுத்தம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும் தேர் இழுக்கிறது. நீங்க என்ன மாதிரி இதோட போட்டி கட்டி இருக்கிறீங்களா? அப்போ பவி கட்டு இல்லை இன்றைக்கு நாளையோட கோயில் சரி கொஞ்சம் கவலையாக கிடக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது வேற ஓகே இடம் ஆக்கலை சுதா எல்லாரும் என் ஃப்ரெண்டுகள் தெரியுமா? எல்லா கோயிலில் உள்ள ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிறேன். முருகன் பிள்ளையார் கோயிலில் அப்படி எல்லா கோயிலையும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிறேன். தெரியுமா? தெரியாதா? வணக்கம். நாங்க இப்ப தேங்காய் உடைக்க போறோம். தேங்காய் உடைக்கிற மாதிரி தெரியல. வீட்டை ஒன்று ஒரு மாதிரி எடுத்து வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் தப்பு. இது அம்மன் தேங்காய். இப்போதான் அமைதியா அடிப்பான். தேங்காய் உடைக்க வேற ஆக்கலையா? அதுக்கு நான் இப்போ 2023 சனத்தை காணையில சனம் மஜா இந்த முறை பெரும் தலைவர் விழுந்தபடியா ஒவ்வொரு கோயில் திருவிழாவடியா ஆக்க தரேன். முந்தி எழுத்திட்டோமோ ஏது டைம் முந்தி எழுத்திட்டோம். டைம் பிந்தி போச்சு. 11க்கு தேர் இழுக்கிற இல்லை பிந்தி போச்சு. என்ன மாறி ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு கதையை சொல்லி தான் கேட்டு கொண்டு இருப்போம். ஒரு நேரம் தானேடா பச்சை நேரம் பார்க்கவில்லை. அதோட இன்றைக்கு சென்னது கொடியேற்றம் என்ன நேற்று டாபரி விட்டு 12 மணிக்கு 12:30 சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. எங்களுடைய பனிப்புல தாயின் தேர் உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பனிப்புல தாயானவள் இன்று எங்களுடைய மக்களை உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மூலைகளிலுமே பனிப்புலத்து மக்கள் சிறைந்து வாழுகின்றார்கள். சிறைந்து வாழ்ந்தாலும் நல்ல ஆரோக்கியத்துடனும் செல்வ சிறப்புடனும் வாழ வைக்கின்ற இந்த முத்துமாரியம்மனின் அருள் அளப்பெரியது. முத்துமாரியானவள் இந்தியாவிலே மிக மதுரை மீனாட்சி அம்மனாகவும் பனிப்புலத்திலே ஸ்ரீ முத்துமாரியம்மனாகவும் வீட்டிலிருந்து இந்த மக்கள் அனைவருக்கும் நல்ல அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அனைவரும் இந்த முத்துமாரியம்மனின் அருளை பெறுவனமாய் இருந்தால் இந்த இறைவனை அன்புடனும் கருணையுடையும் கற்றுதலுடனும் பாசத்துடன் வழிபட வேண்டும். அதாவது இந்த வழிபாடு என்பது இந்து வழிபாடு என்பது உண்மையான ஒரு விசுவாசத்தோடு வழிபாடு செய்ய வேண்டும். விசுவாசம் இல்லாமல் வழிபாடு செய்தால் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்கப் போகிறதில்லை. முதலாவது நம்பிக்கை முக்கியம். உலக வாழ்க்கையிலே ஒருத்தர் நம்ப வேண்டும். அதாவது இறைவனை முதல்ல நம்ப வேண்டும். குரு, மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கின்ற அந்த மூன்றுக்கும் நல்ல மரியாதை கொடுத்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நாங்கள் அப்படித்தான் அந்த காலத்தில் வாழ்ந்தது. ஆனபடியால் பிதா, மாதா, குரு, தெய்வம் என்கின்ற அந்த தாய் தகப்பருக்கு முதல் மரியாதை கொடுத்து அதன் பின்னாடி தெய்வத்துக்கு குருவுக்கு மரியாதை கொடுத்து பிறகு தெய்வத்துக்கு மரியாதை கொடுத்து இதான் உலக வாழ்க்கையில் நாங்கள் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்பை போல் மற்றவர்கள் மீது பொழிய வேண்டும். பொறாமை கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. ஆணவம் இருக்குமாயிருந்தால் உலகத்தில் நாங்கள் என்றுமே ஒரு நல்ல மனிதராக வாழ முடியாது. நான் பெரிசு நீ பெரிசு என்ற
என்று வாழக்கூடாது. ஒரு எல்லோரும் சமன். நாங்கள் இன்றைக்கு இருக்கின்றோம், நாளைக்கு இறைவன் எடுப்பார். இறைவன் எடுப்பது எப்போன்னு தெரியாது யாருக்குமே. ஆனபடியால் எல்லோருடனும் அன்பாகவும் பண்பாகவும் பழக கற்றுக்கொள்ளும். அதுதான் இறைவன் சொல்கின்றார். இறைவன் சொல்லுக்கு கீழே பணிந்து வாழ்ந்தான் நாங்கள் இந்த உலக பூமியில் நாங்கள் ஒரு நல்ல மனிதராக வாழலாம். அதைத்தான் இந்து தர்மம் சொல்லுகின்றது. அதாவது உலகத்திலேயே ஒரு அன்பே சிவம் என்கின்றது. உலகத்தின் ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான். அந்த சிவனை இஸ்லாமிய சமயம் அல்லாவாகவும், கிறிஸ்தவ சமயம் இயேசு கிறிஸ்துவாகவும், ஒவ்வொரு சமயங்களும் தாங்களோட கடவுள் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவன் ஒருவர் தான், இறைவன் ஒருவர், என்றும் வீட்டிருப்பவர் இறைவன். இந்த முத்துமாரி எங்களுக்கு அருள் புரிந்து இன்றைக்கு எங்களுடைய கிராமத்து மக்கள் இன்புற்று வாழுகின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய தேரை கட்டியிருக்கிறார்கள், இந்த பெரிய கோபுரத்தை கட்டியிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வளர்ச்சிக்கான காரணம் இந்த மக்களின் ஒத்துழைப்பு என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரன் வந்திருக்கார். இன்றைக்கு எங்களோட பரிப்புல முத்துமாரியம் என்ற தேர்தலில் நடந்து கொண்டு எப்படி நடக்குது? எல்லாம் அந்த மாதிரி நடக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சிறப்போட நடக்குது. ஒரு டைம் எல்லாம் சாப்பாடு அந்த மாதிரி இரவுக்கு கீரை வடை. கீரை வடையும் என்ன டீ அவர் தான் இரவு சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடை செய்கிறோம். வேற ரோடுகள் ரோல் பிளாக்லோட்டிய மாறி மாறி வரும். ஒரு நாளைக்கு வாப்ப, ஒரு நாளைக்கு ரோல், ஒரு நாளைக்கு கீரை வடை, ஒரு நாளைக்கு போண்டா, அப்படி மாறி மாறி மூண்டு உடைப்போம். உடைக்கு 7 மண்டா உடைப்போம். மண்டப விழா வந்து விழுந்தாச்சு. சரி என்ன மண்டப விழா விழுந்தாச்சு. சரி சரி ஓகே ஓகே சரியா ஓகே. என்னென்னு சொன்னா எங்கட பரிப்புல முத்துமாரி அம்பாவை பார்க்கறதுக்காண்டி ஜேர்மன்லேருந்து வந்து கதைக்க மாட்டேங்கிறேன். ஜேர்மன்லேருந்து வந்துக்கிறீங்க அம்மாச்சியை பார்க்கவா? ஜேர்மன்லேருந்து வந்திருக்கிறேன். நீ சரஸ்வதி ரெண்டு தெரியலையடா, விளங்குது இல்லை தமிழ் இந்தியா போயெல்லாம் வந்திருக்கிறேன். இப்படி அங்கேயே செய்து அதை நினைக்கிற போதுல பெரிய சந்தோஷம். பிரச்சனை இல்லை. நாங்களும் கூட எல்லா யூடியூப்பும் பார்க்கறதான் எங்களுக்கு வேலை. ஒரு பிரச்சனை இல்லை. கோயில் கொண்டதுக்கு வர இல்லை. கட்டாயம் எங்களோட பரிப்புல முத்துமாரி அம்மாளின் ப்ரோக்ராம் கொடிக்கம்பத்தில் இருந்து எடுக்க வேணும். அதுதான் பார்க்க வேணும் என்ற ஒரு ஆசை. அதுதான் பார்க்க வேணும் என்ற ஆசை. நாங்கள் உலக நாடு முழுக்க இருக்கிற தமிழ் மக்கள் கட்டாயம் பார்க்க வேணும். அதுதான் எங்களுக்கு ஒரு நெட்டுத்தனமையா. பிரச்சனை இல்லை. ஏதோ நீங்கள் எல்லாம் பார்க்குற போதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டு. நான் வந்து 2.5 மாதம் புரியுது ஐயா. இன்னும் 2ஆம் தேதி போகிறோம். பிரச்சனை மனுஷன் பெறக்கூடாது, பெறக்கூடாது எல்லாம் படிக்க போயிடும். அம்மாவோட கண்டெல்லாம் கதைச்ச நான் கனடா அண்ணன் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து எல்லாம் கதைச்சேன். நான் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். கோயிலுக்கு ஒவ்வொரு வருஷம் வரது இல்ல? இல்ல, இதான் முதல் வந்திருக்கேன். அப்ப எத்தனை வருஷத்துக்கு 87 பிறகு இந்த முறை திருவிழாக்குமா? அந்த பழைய ஆக்கிற சந்தோஷம். எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இது எல்லாம் நல்ல நல்ல ஃப்ரெண்டுகள். எங்களோட உட்பிள்ளை தான் நாங்கள் பழகுவோம். பிரச்சனை இல்லை. பவனியால இருந்து எங்களோட கண்ணையம்மன் கோயிலுக்காக எங்களோட இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க ஒரு 10 பேர். அவையோட போட்டி காணுவோம். இல்லை கூட நாங்கள் ஒன்மணிட்டியோட இப்போது சிதற தேங்காய் உடைச்சு கொண்டிருக்கணும். இல்லை பாருங்க, இல்லை பார்த்தா அவங்கள விளங்கும் எத்தனை தேங்காய்கள் இப்போது பிளந்து கொண்டிருக்கிறேன். அங்கே வைக்கணும், அந்த பக்கம் உடைக்கணுமோ? இப்போ இதை பார்ப்போம் போகிறோம், இதை பார்ப்போம். அப்படி இந்த பக்கம் எங்களோட முருகன் பிள்ளையார் கூடிய தேர் இந்த பக்கம் உடைச்சு கொண்டிருக்கணும். இந்த பாருங்க மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கணும். சின்ன பொடியங்களை உடைச்சு கொண்டிருக்கணும். முருகனுக்கு சின்னாக்களும் அங்கால பிள்ளையாருக்கு உடைச்சு கொண்டிருக்கணும். இதில் அம்மனுக்கான தேங்காய் தான் கூடுதலாக இருக்குது. இதில் பார்த்தா தெரியும். பாருங்க எல்லாரும் களைச்சி போடணும் தேங்காய் உடைச்சு. சிதற உடைச்சு கொண்டிருக்கணும். தக்ஷா என்ன தேங்காய் உடைக்கலையா? உடைக்கலாம் வயது போனாக்கள கொஞ்சம் பிள்ளை திரும்ப அடிப்போம். அடிச்சு போட்டு வந்தா சொல்ற. இப்ப அடிச்சு போட்டு எல்லாரும் பாருங்க தேங்காய் இருக்குது. எத்தனை தேங்காய் உடைக்கலாம் போல.
அதில் பாருங்க இந்த ஆளை பாருங்க தக்காளி இப்போ தேங்காய் உடைக்க துவங்கிட்டான். எத்தனை தேங்காய் டக்கு டக்குன்னு உடைக்குதுன்ட்டு பாருங்க, கொஞ்சம் ஸ்பீட்டை பாருங்க ஆளுன்ட்டு. சிதற உடைச்சு கொண்டிருக்கணும் தேங்காய் அம்மனுக்காண்டி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பிறகு எங்கே போகும்னு சொன்னால் எண்ணெய்க்காண்டி போகும். அதையும் நான் சொல்கிறேன், கோயிலுக்கு தேவையான எண்ணெய்க்கு போகும். பேருந்து அதை நீங்கள் பிரியோசனம் இல்லாமல் போகுண்டு சில பேர் யோசிக்கலாம், சில பேர் கதைக்கலாம். இது எல்லாமே எண்ணெய்க்கு தேவைக்கு போகும். பட்டு விடும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைச்ச தேங்காய் எல்லாம் பறக்கி கொண்டு போயிடும். எண்ணெய்க்காண்டி என்ன இதில் பார்த்தா தெரியும். சரி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைச்ச என்னடா போய் சரி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைச்ச தேங்காய் எல்லாம் எடுத்து டிராக்டரில் போட்டு கொண்டு இருக்கணும். எதுக்காண்டின்னு சொன்னால் இப்போ இந்த தேங்காயெல்லாம் எண்ணெய்க்காண்டி போகுது. அதாவது கோயில் தேவைக்கான எண்ணெய்கள் இருக்கிறதுக்காண்டி போய் கொண்டு இருக்குது. வேறு இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாம் உடைக்க எல்லா தேங்காயும் எடுத்துட்டு தான் இருக்கணும். வேணுமெண்டா மவுசு ரெண்டு எடுத்து கடியுங்க. தேர் இழுக்க போகிறேன். சரி, இந்த மதுசன் வீடியோ எடுக்க போகிறான். நான் தேர் எடுக்க போகிறேன். வேண்டது என்ன நல்லா இருக்குன்னா சனம் கொஞ்சம் குறைவாக தாங்க கதைக்கிறா இல்லை. ஒரு நான் சொல்லி கதைக்க வைங்க. ஓ வீடியோ பாரா இல்லை. வாக்கு வெக்கம். ரெண்டு பேரும் கதைங்க. நான் கதைக்க மாட்டேன். நான் இங்கே வந்து ஃப்ரெண்ட் ஆகியாச்சு. என்ன இப்போ முதல்ல தெரியும் அவாவை பெருசாக கதைக்கிறீங்கள. இப்போ கதைக்கிறோம். இங்கே பாருங்க, வேண்டதான் இன்றைக்கு தேர் திருவிழா. பாருங்க, அவா சிவப்பு கலர் சாரியோட வந்திருக்கிறா. தேருக்கு சிவப்போட வந்திருக்கிறா. நானும் சிவப்போட தான் வந்திருக்கிறேன். என்ன வேற என்ன சொல்றது? நல்ல வடிவா இருக்கிறா. பாருங்க, வெள்ளக்காரன் மாதிரி இருக்கிறா. அவல்ல வேற சொல்லுங்க. அவன் வாதுற அந்த உங்களுக்கு அப்படி இருக்கீங்க. எனக்கு கதைக்க வைக்க உங்களுக்கு அவ கதைக்க வெக்கமா இருக்கா. இவரெல்லாம் சொந்தம் தானே என்றுதான் இன்றைக்கு தேர் திருவிழா. பிஸியா போறான். அவர் பிஸியா போறாரு. சோடாவும் போறாரு.
அவா கதை எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்ல அம்மாளாட்சியின் அருளால நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் தான் நல்லா இருக்கிறீங்க. நானும் நல்லா இருக்கிறேன். நான் அண்டையோட எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி கிடக்க முடியுது. கோயிலடி எல்லாம் அமைதியா போயிடும். நாளையோட சரி கோயிலடி அப்படியே நாளைக்கு தீர்த்தம். ஆனால் இங்கே இருக்கிற கோயில் எல்லாம் கடலுக்கு தான் தீர்த்தது போகும். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அது வீடியோ வருதோ தெரியல. ஆனால் கடலுக்கு தான் தீர்த்தது வீடியோ எடுக்கலாம். அவருக்கு நேரம் வருதோ தெரியல. சங்கத்தை கடைகின்றோம். சொல்லிட்டு வந்துட்டாரு. ஒருக்கா போகணும் அங்க நீங்க வருஷம் வருஷம் பாருங்க. நான் 2 வருஷம் வருஷம் 2 வருஷம் வந்து. அப்ப நான் இல்லாத 2 வருஷம் வரையில நீங்க அம்மா 24 பங்குனி மாதம் போயிட்டேன். தேங்காய் எல்லாம் முடைச்சு பாருங்க. டிராக்டரில் அள்ளியாச்சு. குட்டி மேய்க்க கொண்டு விடாங்க. இங்கே வந்து சிவப்பு சீலை வடிவே இல்லை கிடக்கு. வெள்ளைக்காரருக்கு சீலை கொடுத்த மாதிரி கிட சிவப்பு சீலை. என்ன ஓகே, நான் தேர் இழுக்க போறேன். எப்படி கோயில் இருக்குது? அந்த இருக்கிறேன் 20 வருஷத்துக்கு பிறகு வரேன். அந்த 20 வருஷத்துக்கு பிறகு இந்த கோயிலுக்கு வரீங்க? முந்தி வாரேண்ணா. இந்த ஐயாவோட வியாபாரத்துக்கு சும்மா சின்ன பிள்ளைல வாரேண்ணா. அதனால அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப இல்லை சொல்லுங்க. கோயிலுக்கு நாங்கள் கும்பிட வந்தனாங்க, தேர்தலுக்கு வந்தாங்க. அவெல்லாம் 2ஆம் வந்த மாதிரி எல்லாம் செய்கிறேன். தேங்காய் உடைக்க வந்தாங்க. என்ன சாமி இருக்கிறாங்க? வணக்கம் ஐயா. என்ன தெரியுமா? எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியும். என்ன தெரியாது? எஸ் ஃபேமிலி சிவமதி. கலியில ஃப்ரெண்ட். நான் கனடா. கோயிலுக்காக லீவ் எடுத்து வந்தீங்களா? இல்லை நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட். சிந்தனை தெரியும் இல்லாமல் அந்த சைல்ட்ஹுட். இவர ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள தெரியாது. ஒரு பெரிய கை உண்டு. ஒரு கடற்கரை வர போறாரு. வந்துட்டாரே அவரு. என்ன குளிச்சிட்டீங்களா? குளிச்சாச்சு போல. இங்கே பாருங்க, அவர் குளிச்சுட்டு போட்டு வந்து நிற்கிறார். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் ஒரே மாதிரி வலிக்கிட்டு வந்து நிற்கிறேன் பாருங்க. டிராக்டரில் தேங்காய் எல்லாமே கொண்டு போயிடும். என்னத்துக்கு எல்லாம் ஒரே மாதிரி வந்து நிற்கிறீங்க? எல்லாரும் ஒரே மாதிரி தேருக்கு எடுக்கணும் நினைச்சு எடுத்துருக்கோம். சும்மா கொடுத்தவே அப்படியே வெக்கப்படுறாங்க. ஆசைப்பட்ட தேர் எழுக்கிறார். ஆசைப்பட விருப்பம். இது இப்படியானதெல்லாம் விருப்பம். ஹலோ லவ் லவ். ஹலோ. Very good.
காவடி எல்லாம் வந்திருக்குது. இதில் பார்த்தா தெரியும். வணக்கம்.